இந்த வகுப்புல வாஸ்துன்னா என்ன? வாஸ்துவோட பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கும்? எத்தனை திசைகள் உள்ளது? அந்த திசைகளுக்கு உண்டான விளைவுகள் என்னென்ன இருக்கும்? அப்படிங்கிறது. அதே சமயம் ஜாதகத்தையும் ஒத்து போய் 2த்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? அப்படிங்கிறதையும் சொன்னாரு. முக்கியமா ஒவ்வொரு திசைகளும் என்னென்ன விளைவுகளை கொடுக்கும்னும் போது, எதெல்லாம் தெருக்கூத்து உண்டாகும்? எதெல்லாம் தெருக்கூத்துக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும்? அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் வெரி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதோட இல்லாம ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் உண்டான அந்த குபேர நட்சத்திர இடங்களையும், அந்த தீர்த்தங்களையும், அதே மாதிரி என்ன மாதிரி தீர்த்தங்கள்லாம் கொண்டு வச்சா வீட்டில் ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் அழகா கற்றுக் கொடுத்தாரு. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல படிக்கட்டு வரணும், எந்தெந்த இடத்துல காடி இடம் தரும் அப்படிங்கிறத வெறும் ஒரு வார்த்தைகளால் விவேக்கான அதுக்குண்டான உதாரணங்களோட அவரை நிறைய இடத்துல விசிட் பண்ணி ஒரு 1000 இடத்துக்கு மேலே விசிட் பண்ணியிருக்காரு. இதோடு இல்லாமல் இந்திய நாட்டினுடைய நம்ம நாட்டில் உள்ள முக்கியமான சில கோயில்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லி அதனுடைய எஃபெக்ட் என்னென்ன வருங்கிறத அழகாக விளக்கி ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவரை விளக்க உரை கொடுக்கும் பொழுது நமக்குண்டான இந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட் எப்படி இருக்கும், ஒருத்தருடைய லக்னத்துக்கு முக்கியமா அல்லது ராசிக்கு முக்கியமா என்பதையும் மிக தெளிவாக விளக்கி அவருடைய இந்த விளக்க உரை இன்னும் தொடரும் என்ற நம்பிக்கையோட நாங்கள் பின் கைஸ்